கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 77வது சங்கீதம் 19வது வசனம். சங்கீத புஸ்தகம் 77வது சங்கீதம் 19வது வசனம். உமது வழி கடலிலும் உமது பாதையில் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் பயணத்தில் நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்டது, நம்முடைய வழிகள் எப்படி இருக்கும், எப்படி கடந்து போவோம் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்விக்குறிதான். இனி கடந்து செல்ல எனக்கு ஒரு வழி இல்லை என்ற ஒரு இறுதி நிலையை மனிதனுடைய வாழ்க்கை பாதையில் பலமுறை அவர்கள் கடந்து போவதுண்டு. அடுத்து எந்த திசை நோக்கியும் பயணம் செய்ய வாய்ப்பில்லாதது போன்ற சூழ்நிலைகளை நாம் நம்முடைய பாதையில் கண்டதுண்டு. ஆகிலும் சாலையின் இறுதி புள்ளிக்கு வந்த பின்னர் ஒரு புதிய வழி தோன்றாமல் இருந்ததில்லை. தேவனிடம் உண்மையான விசுவாசம் வைத்திருப்போருக்கு என்றுமே பயணத்தை தொடர்ந்து செல்ல ஒரு வழி ஆயத்தமாகவே இருக்கும். ஆனால் நாம் செல்கின்ற பாதையின் இறுதி புள்ளியை காண நேரிடும் வரை அது கண்களுக்கு புலப்படாது. தேவனுடைய கண்களுக்கு தெளிவாக தெரிகின்ற பாதை நம்முடைய கண்களுக்கு அது மறைவாகவே இருக்கும். செங்கடல் வரை வந்துவிட்ட இஸ்ரவேலருக்கு பின்தொடரும் பார்வோனிடமிருந்து தப்பி போக ஒரு பாதை இருக்கவில்லை. ஆனால் அந்த செங்கடலிலேயே நடந்து செல்லவும், பார்வோனால் வந்த ஆபத்தை கடந்து செல்லவும் தேவன் ஒரு புதிய பாதையை உருவாக்கினார். எப்போதுமே சாலையினுடைய இறுதி புள்ளியை, இறுதி பாதை, கடைசி முட்ட வேண்டிய இடம் நெருங்கிட்டு அப்படின்னாலே மனிதன் தயக்கம் கொள்கிறான். நெருங்கிவிட்டது போல நாமும் இவ்வளவுதான் முடிஞ்சது, இனி பாதை இல்லை, இனி எப்படி கடந்து போக முடியும், எப்படி பிரயாணப்பட முடியும், இதற்கு மேல் எதையும் செய்ய வாய்ப்பில்லை என்பது போல நாம் ஒவ்வொருவரும் எண்ணுவோம், எண்ணியிருப்போம், எண்ணலாம். இனி அடுத்த பகுதி என்ன? அந்த கேள்வி நமக்குள்ள இருக்கும். அந்த இறுதி பாதை இருக்குதே, அந்த புள்ளியை எட்டுகிற வரைக்கும் போய்தான் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் பாதையை உருவாக்குறதும் திறக்கிறதும் உண்டாக்குறதும் தேவனுடைய கையில் இருக்கு. அதை தேவன் ஆயத்தமாக்கி வைத்துள்ள பாதை கண்களுக்கு தோன்றும். எப்போ? தேவன் அந்த வழியை திறக்கும்போது. தேவன் அந்த பாதையை நமக்கு முதலில் காட்டுவதே கிடையாது. ஏன்னா நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். சிக்லாக் என்ற பகுதிக்கு வந்தபோது தாவீது இனி கடந்து செல்ல பாதை இல்லை என்ற ஒரு நிர்பந்த நிலையை காண நேரிட்டது. உடன் இருந்தவர்களும் எதிர்த்து நின்றார்கள். அவனுக்கு இருந்த யாவும் பறிபோயிருந்தது. ஆகிலும் இதுவே அவனுடைய வாழ்க்கையின் இறுதி புள்ளியாகி விடவில்லை. நடப்பதற்கு பாதை தெளிவாக தெரியும் வரை நடந்து வர வேண்டியது அவசியம்.
தொடர்ந்து செல்ல பாதை இல்லை என்பது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்பிக்கை இழக்காது இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்த்து தைரியமாய் இருக்க வேண்டும். நாம் கடந்து செல்ல ஒரு பாதை உங்களுக்காக கர்த்தரிடம் ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். விரைவில் அது வெளிப்படும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அங்கேதான் நம்முடைய பயணம் பயனுள்ளதாக தொடரும். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ஜனங்கள் செங்கடல் நெருங்கிற்று. பின்னாடி பார்வோன் போறதுக்கு வழியே இல்லை. இங்கேயும் தப்ப முடியாது, அங்கேயும் தப்ப முடியாது. இனி அவர்களுக்குள்ள முறுமுறுப்புகளும் மோசைக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக பேசின காரியங்களையும் நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் பாதையை உண்டு பண்ணுகிறதே கர்த்தர் தான். பாதையை உருவாக்குறதே கர்த்தர் தான். நமக்கு ஒரு வழி திறந்து கொடுக்கிறதே கர்த்தர் தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாச பாதையில் கடந்து போக நமக்கு விசுவாசம் அவசியம். அந்த விசுவாசம் தேவன் மேல் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். நெருக்கம் வரும். ஆனா வழி திறக்கணுமே. வழி திறக்கிறது கர்த்தர் தான். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார்ல, உன் கையில இருக்குது என்னதுப்பா? செங்கோல் நீட்டு, கடல்ல நீட்டு. செங்கோலை நீட்டி அதன் வழியாக வழி திறக்கப்பட்டு அந்த தண்ணீர்கள் கடல் தண்ணீர் குவியலாக நிற்கப்பட்டு அந்த கடல் மத்தியில வண்ணாந்தரமாதி வறண்டு போன நிலைமையில பாருங்க ஒரு பாதை உண்டாக்கி இஸ்ரவேலர்கள் கடந்து போனார்கள். தேவன் தான் அந்த பாதை உண்டாக்கினார். அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில அவன் சிக்லாக்கு திரும்பி வரும்போது அங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அள்ளி வாரிட்டு போயிட்டான் அமலேக்கியர். இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனோட இருந்த 400 பேரும் தாவீதை கல்லறையை பார்க்குறான். ஏன்னா அவனோட பொண்டாட்டி பிள்ளைகளை இழந்துட்டானே, என்ன செய்ய? இப்ப தாவீதுக்கு வேற வழி இல்லை. வழியை திறக்கிறவரை நோக்கி அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, நான் பின்தொடரணுமா? அதை பிடிப்பேனா? அதை கடந்து போகணுமா? அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடர், அதை பிடித்துக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய். இப்ப எப்படி வழி திறந்துச்சு? அமேலேக்கியர் ஒரு எபிரேயனை வழியில விட்டுட்டு போயிடுறான். அவன் சோம் இல்லாம பசியும் பட்டினியுமா 3 நாளா கிடக்குறான். இப்ப அவன் அந்த ஜீவன் போற அளவுக்கு அதுல கிடக்கும்போது போற வழியில கர்த்தர் அவன் மூலமாக அமேலேக்கியரை பின்தொடரும்படியான பாதையை உருவாக்கி கொடுக்கும்படி அவன் வாயின் வார்த்தையிலே வெளிப்படுத்தி அதன்படி அவன் கடந்து போய் அமேலேக்கியரை முறியடித்து தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்றான். ஆமாம், ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாதையில சில பேர் முட்டுக்கட்டை போடலாம். ஆனால் அதையும் தாண்டக்கூடிய பலத்தையும் கிருபையும் அதை நகர்த்தி அப்புறப்படுத்தி கொண்டு போகிறவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் அப்படின்னு சொல்லிட்டார். நான் தான் என் வழி. நான் உலக ரட்சகர், உலகத்துக்கே நான் தான் வழி. வேற எந்த வழியும் கிடையாது. குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. நேர் வழிதான், நேர்மையான வழிதான், நித்தியத்துக்கு போற வழிதான், சத்தியத்தின்படி திறக்கப்படுற வழி அது. அதனால எனக்கு ஒரு வழி பிறக்குமா, தை பிறக்குமா? ஆமா, பிரஜா சொல்ல தை பிறந்தா வழி பிறக்குங்களாம். தை பிறந்தா வழி பிறக்குமா? என் தை பிறக்கலாம் வழி பிறக்காதா? கர்த்தரை சார்ந்த தேவ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும், வழிகள் திறக்கப்படும், தேசம் திறக்கப்படும். அங்க திறவுண்ட மலையாய் காணப்படுவார் இயேசு. அதனால பிரியமானவர்களே, நீங்க ஒரு கடைசி எலிகள் நின்னு எனக்கு வழி திறக்கல, வழி தெரியல அப்படின்னா அந்த வழியை காண்பிக்கிறவர் கர்த்தர் தான். அதனால நம்முடைய வழி அல்ல, தேவனுடைய வழி. அதாவது சங்கீதக்காரர் சொல்லும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை வை, அப்போது உன் காரியம் நடக்கும். அதனால நம்முடைய வழியெல்லாம் தாறுமாறான வழி, குறுக்கு வழி, மோசமான வழி, தவறான வழி, இந்த வழியெல்லாம் விட்டுறணும். சத்தியத்தின் பாதையில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நமக்கு வழி திறப்பாரு. அடுத்த வழி என்ன, எங்க போவ அப்படின்லாம் தெரியாது.
யார் மூலமா திறப்பார்? யார கொண்டா திறப்பார்? ஆமா. நானும் என்னுடைய வாழ்க்கையில சில ஆண்டு காலங்கள் எங்க போறேன், எங்க தங்குறேன், எங்க சாப்பிடுறேன்னு எனக்கு தெரியாது. பேசாம போய்க்கிட்டே இருப்பேன். ஆமா. அங்கங்க கர்த்தர் வழிகளை திறந்து, வாசலை திறந்து, வீடுகளை திறந்து, சில வேளையில் கல்லூரிகளை திறந்து கொடுத்து, என் பாதையிலெல்லாம், என் வழியிலெல்லாம் அவரே என்னை நடத்தின காலங்களை, நாட்களை எண்ணி, இன்றைக்கு நான் நினைக்கும்போது என் ஆண்டவருக்கு நான் என்னத்த செலுத்த முடியும்? என் ஆவி, ஆத்மா, சரீரம் தான். இன்றைக்கும் அவர் காண்பித்த பாதையில வழி நடக்கிறோம். நடந்து கொண்டிருக்கிறேன். அதனால பிரியமானவர்களே, கடந்து செல்ல பாதை உங்களுக்கு தோன்றும். வழி பிறக்கும். அதனால தண்ணீர்லயும் அவரால திறக்க முடியும். கடல்லயும் நடக்க வைக்க முடியும். அவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. யோர்தான பிளக்க முடியும். குவியலா நிக்க வைக்க முடியும். அ வழியெல்லாம் அடைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். எரியோவ தகர்த்து அவர் வழிய தருவார். அதனால நீங்கள் அவருடைய வழியில் நடங்கள். அவர் உங்களுக்கு வழிகளை திறந்து கடந்து போக இன்னும் உதவி செய்வார். இதுவரைக்கும் நடத்தின எபனேசர் இன்னும் நடத்துவார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.